10.5% இடஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அவசரமாக கொண்டு வந்தார்கள். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் அவசரமாக கொண்டு வருகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் கூட்டணி அமைப்போம் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் கூறுகிறார். அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூறியுள்ளனர். அதற்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படும் 20% இடஒதுக்கீட்டில் மொத்தம் 106 ஜாதிகள் உள்ளன. இதில் ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% கொடுத்தால் மீதமுள்ள 105 ஜாதிகள் பாதிக்கப்படுவார்கள். மேலும் ஜாதி வாரி கணக்கு எடுக்காமல் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தால் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படும் என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பகுதியில் உள்ள வாக்குகளுக்காகவும் பழனிசாமியின் சுயநலத்திற்காகவும் இந்த இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டது. கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியபடி தேர்தல் முடிந்த சில மாதங்களில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் இந்த இடஒதுக்கீட்டால் தென் மாவட்டங்களில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது. இறுதியாக இது வன்னியர்களுக்கும் உதவவில்லை. அதிமுகவிற்கும் பயனில்லாமல் தென் மாவட்டங்களில் கழகம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை முறையாக கொண்டுவர வேண்டும் என ஆலோசனை வழங்கிய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் 10.5% இடஒதுக்கீட்டுக்கு தடையாக இருக்கிறார் என பாமக தலைவர் ராமதாசிடம் எடப்பாடி பழனிசாமி கூறி கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது ராமதாசிற்கு வெறுப்பையும் ஏற்படுத்தினார்.